ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியோட அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்டில் ஒரு புதிய அதிரடியான மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குது. ஸோ என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்டோட ஆர்டர் என்ன, யார் யார் எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க அப்படின்றத வீடியோ கிளிப்பே டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க தான் டைட்டில் வின்னராக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தற்போது வரைக்கும் 5 போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. இதுல முதல் 3 இடத்தை யாரு பிடிப்பாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ஜாக்லின் வெளியேறின நிலையில தற்பொழுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 5 போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ல ஒரு அதிரடியான மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குது. அதை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அன்அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ல முதல் இடத்துல முத்துக்குமரன், 2வது இடத்துல சௌந்தர்யா, 3வது இடத்துல விஜய் விஷால், 4வது இடத்துல ரயான், 5வது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் ஓட்டுக்கான ரிசல்ட் மற்றும் ஆர்டர். இது ஒரு புறம் இருந்தாலும் அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ல இந்த ஆர்டர்லாம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதன்படி முதல் இடத்துல எந்த ஒரு மாற்றமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. வழக்கம் போல முத்துக்குமரன் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறாங்க. முத்துக்குமரனை யாராலும் முந்த முடியாது. அவ்வளோ ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து 2வது இடத்துல தான் ஒரு புதிய ஒரு மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குது. அதாவது அன்அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ல 2வது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க. ஆனா அபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் விஷால் இந்த 2 பேருமே மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்களாம். இதனால கடைசியாக யாரு 2வது இடத்துல இருப்பாங்க அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. என்னதான் இருந்தாலும் விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்தை கொடுக்க வாய்ப்பு வந்து கிடையாது. 2வது இடத்தை பிடித்தாலும் சௌந்தர்யா இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்தை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கடைசி நேரத்தில் 2வது இடத்துல விஜய் விஷால் மற்றும் சௌந்தர்யா இந்த 2 பேருமே மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்களாம். இதனை தொடர்ந்து 4வது இடத்துல வழக்கம் போல ரயான் வந்து இருக்கிறாங்க. 5வது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க. பணப்பட்டி டாஸ்க்னு ஒன்று வச்சு டைட்டில் வின்னராக வர்றவங்களோட பணத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு டைம் பணப்பட்டியை எடுக்கும் போது டைட்டில் வின் பண்ண போறவங்களோட பணம் குறைஞ்சுக்கிட்டே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, 2வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டு இருக்குது. 2வது இடம் விஷாலுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா அல்லது சௌந்தர்யாவுக்கே கொடுக்கலாம் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.